Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 11 Hornbill bookல இருக்க chapter number 8 Silk Road written by Nick Middleton இதோட part 4 வீடியோவை பார்க்கலாம். மற்ற பார்ட்ஸ் பார்க்காதவங்கலாம் அதோட லிங்க் description boxல இருக்கு, அங்கிருந்து போய் பாருங்க. The town had a couple of rudimentary general stores selling Chinese cigarettes, soap and other basic provisions as well as the usual strings of prayer flags. அந்த டவுனில் டார்ச்சனில் ருடிமெண்ட்ரி அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் விற்கிற ஜென்ரல் ஸ்டோர்ஸ் இருந்தது. அங்கே சைனீஸ் சிகரெட்ஸ், சோப், அப்புறம் நம்மளுக்கு பேசிக்காக தேவையான ப்ரொவிஷன் இதெல்லாம் கிடச்சிது. அப்புறம் ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி தோரணம் மாதிரி கட்டி அதையும் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த மவுண்டன் டாப்பில் அங்கே இருக்க அந்த cairn of ராக்ஸ்லாம் அதை கட்டி வச்சுருந்தாங்க. In front of one, men gathered in the afternoon for a game of pool. The battered table looking supremely incongruous in the open air, while nearby women washed their long hair in the icy water of a narrow brook that babbled down past my guest house. அந்த மாதிரி ஒரு கடைக்கு முன்னாடி மத்தியான நேரத்தில் மென் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கேம் ஆஃப் பூல் விளையாடுறதுக்காக. பூல் அப்படிங்கிறது ஸ்னூக்கர் இல்லைன்னா பில்லியர்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு செட்டப்பில் இந்த மென்னெல்லாம் சேர்ந்து இந்த பில்லியர்ட்ஸ் கேம், இந்த கேம் ஆஃப் பூல் விளையாடுறது அவருக்கு சுப்ரீம்லி இன்காங்க்ரூவஸ், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அதுவும் ஓப்பன் ஏரில், ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு டேபிளை போட்டு இவங்கெல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. அது அவருக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. பேட்டர்ட் டேபிள் அப்படின்னா அந்த பூல் டேபிள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி ஓன் அவுட்டாக பழசாகியிருக்கு. அவர் தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ப்ருக்குன்னா ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், ஒரு சின்ன ஓடை மாதிரி ஓடிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லும் போது பேபிள்டு டவுன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா சலசலன்னு சத்தத்தோடு ஓடிட்டுருக்குது, ஒரு சின்ன சவுண்ட் எப்போவுமே வந்துட்டுருக்குது. அந்த ஓடையில் லேடிஸ் எல்லாம் அவங்களோட லாங் ஹேரை வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. Darchen felt relaxed and unhurried, but for me it came with a significant drawback. There were no pilgrims. I had been told that at the height of the pilgrimage season, the town was buzzing with visitors. டார்ச்சன் அவருக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான, எந்த ஒரு அவசரமுமே இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே இப்போ அவருக்கு ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே அவர் கூட மற்ற பில்கிரிம்ஸ் யாருமே இல்லை. ஆக்சுவலாக டார்ச்சனில் பில்கிரிமேஜ் சீசனில் நிறைய பில்கிரிம்ஸ் வருவாங்களாம். அந்த டவுனே ரொம்ப ரஷ்ஷாக, ரொம்ப க்ரௌடடாக இருக்குமா. Many brought their own accommodation, enlarging the settlement round its edges as they set up their tents, which spilled down onto the plain. இந்த பில்கிரிமேஜ் சீசனில் வர பில்கிரிம்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அக்காமடேஷனை அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது ஒரு டென்ட் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்க செட்டில்மெண்ட் ஏரியா, பீப்புள் இங்கெல்லாம் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவை இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக்கி விட்ருவாங்க. இன்னும் நிறைய ஏரியாவில் மக்கள்லாம் அவங்க டென்ட்டை போட்டு அந்த பிளெயினில் அங்கங்கே டென்ட்டு தெரியும். ஸ்பில் டவுன் ஆன் டு த பிளெயின். I had timed my arrival for the beginning of the season, but it seemed I was too early. இவர் அவரோட ட்ரிப்பை பிளான் பண்ணும்போது சீசனோட ஆரம்பத்திலே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்காரு. ஆனால் இவர் ரொம்ப முன்னாலே வந்துட்டார். One afternoon I sat pondering my options over a glass of tea in Darchen's only cafe. After a little consideration, I concluded they were severely limited. ஒரு மத்தியானம் டார்ச்சன்லேருந்து ஒரே ஒரு கேஃபேயில் ஒரு டீ குடிச்சிட்டே, பாண்டரிங் அப்படின்னா திங்கிங், ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு மவுண்ட் கைலாஷ் போகிறதுக்கு, அங்கே போய் கோரா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறம் அவருக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. Clearly, I hadn't made much progress with my self-help program on positive thinking. ஆனால் அவரால் இங்கே கோரா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் பாசிட்டிவாக யோசிக்க முடியல. எப்படி யோசித்தாலும் அவரால் கோரா கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு தான் அவருக்கு தோணுது. அதனால இந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றின அந்த ப்ரோக்ராம் அவ்வளவா அவருக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாரு. In my defense, it hadn't been easy with all my sleeping difficulties, but however I looked at it, I could only wait. அவரோட டிஃபென்ஸில் ஏன் அவரால் இதை ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியல, பாசிட்டிவ் திங்கிங் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சில ரீசன் சொல்கிறாரு. இந்த ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ், அவரோட ஹெல்த் இஷ்யூஸ், இதெல்லாம் ரீசனாக இருக்குது. இல்லைன்னா நான் இன்னும் நல்லா பாசிட்டிவாக யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி யோசித்தாலுமே அவருக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. The pilgrimage trail was well trodden, but I didn't fancy doing it alone.
வெல் ட்ராடன் அப்படின்னா ஏற்கனவே அந்த பாதையில் நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க. பில்கிரிமேஜ் ட்ரெயில், அதாவது அந்த கோரா செய்கிற பாதையில் ஏற்கனவே நிறைய பில்கிரிம்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எப்படி போகணும் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ட்ராவலிங் ரூட்டுன்னு பார்த்தா அது சேஃப் தான். ஆனால் இவருக்கு இருந்த அந்த ஹெல்த் இஷ்யூஸ், ப்ரீதிங் ட்ரபிள் அதெல்லாம் வச்சு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. The Kora was seasonal because parts of the route were liable to blockage by snow. இயர் ஃபுல்லாக நம்மளால் போய் கோரா பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. அப்போ தான் வந்து வெதர் நல்லாயிருக்கும். நம்ம அந்த கோரா ரூட்டை சுற்றி வர முடியும். நல்ல வின்டரில் ஸ்னோ டைமில் போனோன்னா அந்த பாதையில் ஸ்னோ போய் பிளாக் பண்ணிக்கிறோம். அப்புறம் கோரா கம்ப்ளீட் பண்ண முடியாது. I had no idea whether or not the snow had cleared, but I wasn't encouraged by the chunks of dirty ice that still clung to the banks of Darchan's brook. அவர் சீசனோட ஆரம்பத்துலேயே வந்துட்டார், ரொம்ப ஏர்லியாக வந்துட்டார். அதனால அவருக்கு அந்த ஸ்னோ கிளியர் ஆகிடுச்சா, அந்த ஏரியா அந்த ரூட்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஐடியா இல்லை. இருந்தாலும் அந்த டார்ச்சனோட ப்ருக்கில், அந்த ப்ருக் எங்கேருந்து வருது, கண்டிப்பாக அந்த மவுண்டன்லேருந்து தான் அந்த ப்ருக் வரணும். அதில் பார்த்தா சங்க்ஸ் ஆஃப் டர்ட்டி ஐஸ், கட்டி கட்டியாக டர்ட்டி ஐஸ் மிதந்து வந்துட்டே இருக்குது. அதை பார்த்தா அவருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ ஐஸ் அங்கேருந்து வருதே, ஒருவேளை போகிற வழியில் ஐஸ் இருந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு. தனியாக போய் ஸ்னோவில் மாட்டிட்டா என்ன பண்ணுறது? Since Satan had left, I hadn't come across anyone in Darchan with enough English to answer even this most basic question. சேட்டான் போனதுக்கப்புறம் அந்த ஊரில் அவருக்கு நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. இங்கிலீஷ் பேசுகிறவங்க யாருமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஸ்னோ இருக்கா, கிளியர் ஆகிடுச்சா அப்படிங்கிற இந்த பேசிக் கொஸ்டினை கேட்குறது கூட அவருக்கு ஆள் கிடைக்கல. Until that is I met Norbu. இந்த பிரச்சனை, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனை நோர்புவை அவர் மீட் பண்ணுற வரைக்கும் தான் அவருக்கு இருந்தது. The cafe was small, dark and cavernous with a long metal stove that ran down the middle. அந்த கேஃபே ரொம்ப சின்னதாக இருந்தது, டார்க்காக இருந்தது. கேவன் அப்படிங்கிறது a type of cave தான். மோஸ்ட்லி இது அண்டர் கிரவுண்டில் இருக்கும். ரெயின் வாட்டர் சீப் ஆகி அந்த கேவில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். அதுதான் கேவ்க்கும் கேவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது ஒரு டார்க் பிளேஸ், லைட்டே வராத பிளேஸாக அது இருந்தது, அவ்வளோதான். அந்த கேஃபேயோட மிடில் சென்டரில் ஒரு மெட்டல் ஸ்டோவ் இருந்தது. The walls and ceiling were wreathed in sheets of multicolored plastic of the striped variety, broad blue, red and white, that is made into stout, voluminous shopping bags sold all over China and in many other countries of Asia as well as Europe. Wreathed in a cover, surround or encircle. அங்கே இருந்த வால்ஸ், சீலிங்ஸ் எல்லாம் மல்டி கலர்ட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ், என்னென்ன கலரில் இருந்ததுன்னா ப்ராட் ப்ளூ, ரெட், ஒயிட், இந்த கலரில் இருக்க ஷீட்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. சுற்றி சுற்றி கட்டி வச்சுருந்தாங்க. டிபெட்டில் இந்த கலரில் தான் ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ப்ரேயர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. சைனா, ஏஷியாவில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ், யூரோப்லெல்லாம் கூட இந்த மெட்டீரியல் பிளாஸ்டிக்கை வச்சு தான் பெரிய பெரிய வால்யூம்னஸ் ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. As such, plastic must rate as one of China's most successful exports along the Silk Road today. இன்னைக்கு சைனா சில்க் ரோடு வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது என்னன்னு கேட்டால் சைனாவோட பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட் தான். அந்த அளவுக்கு சைனா அதிகமான பிளாஸ்டிக்கை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. The cafe had a single window beside which I had taken a position so that I could see the pages of my notebook. ஏற்கனவே அந்த கேஃபே ஒரு கேவன் மாதிரி இருட்டாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த கேஃபேயில் ஒரே ஒரு விண்டோ மட்டும் இருக்குது. அது பக்கத்தில் போய் அவர் உட்காந்துக்கிறாரு. அப்போ தான் அவரோட நோட் புக்கில் இருக்க பேஜஸ் எல்லாம் அவருக்கு தெரியும், படிக்க முடியும்னு அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. I had also brought a novel with me to help pass the time. நோட் புக் மட்டும் இல்லை, அவரோட ஒரு நாவலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. Norbu saw my book when he came in and asked with a gesture if he could sit opposite to me at my rickety table. ரிக்கெட்டி டேபிள் அப்படின்னா ரிக்கெட் டிசீஸ் வந்த மாதிரி ரொம்ப அன்ஸ்டேபிளான, ஷேக்கியான, புவர்லி மேட் டேபிள். அப்போது நோர்புங்கிறவர் அவரோட புக்கை பார்த்துட்டு அவர் பக்கத்தில் வந்து நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு ஜெஸ்டர்லேயே, சைகையிலேயே கேட்குறாரு. யூ இங்கிலீஷ்? ஹீ என்கொயர்ட் ஆஃப்டர் ஹீ ஹேட் ஆர்டர்ட் டீ ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷா, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஐ டோல்ட் ஹிம் ஐ வாஸ் அண்ட் வி ஸ்ட்ரக் அப் அ கான்வர்சேஷன். ஆமான்னு இவரும் சொல்கிறாரு. அப்படியே அவங்களோட கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறாங்க.
I didn't think he was from those parts because he was wearing a wind cheater and metal-rimmed spectacles of a western style. நோர்புவை பார்த்தா அந்த ஊருக்காரர் மாதிரி தெரியல, ஏன்னா அவர் விண்ட் சீட்டர் போட்டிருந்தாரு. அதாவது விண்டிலேருந்தும் ரெயின்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைட் ஜாக்கெட். அந்த ஊருக்காரங்களாம் தான் ஷீப் ஸ்கின் ஜாக்கெட் போட்டிருப்பாங்கல்ல, அதனால அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் வித்தியாசமாக இருந்தது. அவர் போட்டிருந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணாடி கூட மெட்டல் ரிம் வச்சு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்தது. He was Tibetan, he told me, but worked in Beijing at the Chinese Academy of Social Sciences in the Institute of Ethnic Literature. அவர் கூட பேசும்போது அவர் டிபெட்டன் தான், ஆனால் இப்போ அவர் சைனாவில் பீஜிங்னா சைனாவோட கேபிட்டல், அங்கே இருக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் எத்னிக் லிட்ரேச்சர், அதில் சைனீஸ் அகாடமி ஆஃப் சோஷியல் சயின்சஸில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஐ அஸ்யூம்ட் ஹீ வாஸ் ஆன் சம் சார்ட் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க். அதனால் ரைட்டர் இதெல்லாம் கேட்டுட்டு நோர்பு ஏதோ அவரோட வேலையில் ஃபீல்ட் ஒர்க் சம்மந்தமாக இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறாரு. எஸ் அண்ட் நோ, ஹி செட், ஐ ஹாவ் கம் டு டூ த கோரா. மை ஹார்ட் ஜம்ப்ட். ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் கோரா பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டோன்னே ரைட்டரோட ஹார்ட் ஜம்ப்ட் அப்படின்னா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. Norbu had been writing academic papers about the Kailash Kora and its importance in various works of Buddhist literature for many years. He told me, but he had never actually done it himself. Norbu அங்கே வேலை பார்க்கும் போது நிறைய அகாடமிக் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் பார்த்து, புக்ஸ் பார்த்து, லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் எழுதியிருக்காரு. கைலாஷ் கோராவை பற்றி, நிறைய புத்திஸ்ட் லிட்ரேச்சரில் இந்த கோராக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் நிறைய வருஷமாக பேப்பர் எழுதிட்டே இருக்காரு. ஆனால் அவர் இந்த கோராவை இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை, செஞ்சதே இல்லை. When the time came for me to tell him what brought me to Darchin, his eyes lit up. கடைசியாக ரைட்டர் நோர்பு கிட்ட ஏன் அவர் டார்ச்சனுக்கு வந்தார் அப்படிங்கிறத சொன்னதை கேட்டோன்னே நோர்புவும் ஐஸ் லிட் அப் அப்படின்னா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். We could be a team, he said excitedly. 2 academics who have escaped from the library. ஸோ இப்போ நம்ம 2 பேரும் ஒரே இதுக்காக தான் வந்திருக்கோம், கோரா பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம்னா நம்ம 2 பேரும் ஒரு டீமாகவே இது செய்யலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறாரு. 2 அகாடமிக்ஸ், நம்மளோட ரைட்டரும் ஜியாகிரஃபி ப்ரொஃபஸர், நோர்புவும் புத்திஸ்ட் லிட்ரேச்சர் பற்றி அகாடமிக் பேப்பர்ஸ்லாம் எழுதுகிறவர். நம்ம 2 பேரும் லைப்ரரியிலேருந்தே இவ்வளோ நாள் எல்லா ரிசோர்ஸஸையும் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். நாம் அந்த க்ளோஸ்டு லைப்ரரியிலேருந்து எஸ்கேப் ஆகி நிஜமாகவே ஃபீல்ட் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் புக்கில் மட்டுமே படித்து தெரிஞ்சிட்டு இருந்த விஷயங்களை நேராகவே பார்க்கலாம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மை பாசிட்டிவ் திங்கிங் ஸ்ட்ராட்டஜி வாஸ் ஒர்க்கிங் ஆஃப்டர் ஆல். எவ்வளோ நேரம் அவர் கோரா பண்ண போகிறது பாசிபிளாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸ் போனது கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னெலாம் யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போது அவருக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது. My initial relief at meeting Norbu, who was also staying in the guest house, was tempered by the realization that he was almost as ill-equipped as I was for the pilgrimage. ஒரு வழியாக நம்ம கூட போகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருந்தது இல்லையா இவருக்கு. நோர்பு கூட அவர் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காரு. ஆனால் அப்புறமா தான் அவருக்கு தெரியுது நோர்பு இல்-எக்விப்ட் அப்படின்னா நோர்புக்கு அந்த பில்கிரிமேஜ் போகிறதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது கூட அவ்வளோவா தெரியல. அவருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் அவ்வளோவா இல்லை, இவர்கிட்டையும் இல்லை. He kept telling me how fat he was and how hard it was going to be. ஏற்கனவே இவரோட ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுருக்காரு. இதில் நோர்பு வேறு நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வேறு சொல்லிகிட்டே இருக்காரு. Very high up, he kept reminding me, so tiresome to walk. He wasn't really a practicing Buddhist, it transpired, but he had enthusiasm and he was of course Tibetan. நோர்பு ஆத்தர்கிட்ட ரொம்ப மேலே நடக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படிலாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இதை கேட்ட ஆத்தருக்கு என்ன விஷயம் டிரான்ஸ்பயர்ட் அப்படின்னா புரியுது அப்படின்னா நோர்பு ஒரு ப்ராக்டிஸிங் புத்திஸ்ட் கிடையாது, அவர் புத்திஸ்ட் தான், அதாவது பேரளவில் புத்திஸ்ட்டாக அவர் பிறந்திருக்காரு. ஆனால் புத்திசமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஆனால் அவர்கிட்ட அங்கே போகிறதுக்கான என்தூசியாசம் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் அவர் ஒரு டிபெட்டன். Although I had originally envisaged making the trek in the company of devout believers, on reflection I decided that perhaps Norbu would turn out to be the ideal companion. Envisaged அப்படின்னா foresee, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நாமளா முதலே கற்பனை பண்ணி வச்சுருப்போம்ல. டிவவுட் பிலீவர்ஸ்னால் டீப்லி ரிலீஜியஸ். அவர் கைலாஷ் யாத்ரா நம்ம போகும்போது இந்த மாதிரி நிறைய பக்தியோடு வர்ற புத்திஸ்டோடு நடந்து போவோம் அப்படின்னு தான் இவர் அதை பற்றி யோசித்து வச்சுருந்தாரு.
ஆனால் நோர்புவை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நோர்பு தான் அவருக்கு ஐடியல் கம்பேனியனாக பர்ஃபெக்ட் கம்பேனியனாக இருப்பாருன்னு தோணுது. He suggested we hire some yaks to carry our luggage, which I interpreted as a good sign, and he had no intention of prostrating himself all round the mountain. yak நீங்கள் ஹிமாலயாஸில் பார்க்கலாம், முக்கியமாக டிபெட்டில். இது டொமெஸ்டிகேட்டட் வைல்ட் ஆக்ஸ். அவங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யாக்ஸை ஹையர் பண்ணிக்கலாம், வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நோர்பு சொல்கிறாரு. அதை கேட்ட ரைட்டருக்கும் அது ஒரு நல்ல சைனாக தெரியுது. ஏன்னா ப்ராஸ்ட்ரேட்டிங் அப்படின்னா சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து சாமி கும்பிடுவோம்ல. நீங்கள் கோவிலில் பார்த்துருப்பீங்க, சில பேர் நடந்து கோவிலை வலம் வருவாங்க, சில பேர் அங்க பிரதட்சிணம்னு சொல்லிட்டு தரையில் நல்லா படுத்து உருண்டு உருண்டு அந்த கோவிலை வலம் வருவாங்க. அதுவும் அ வே ஆஃப் வர்ஷிப் தான். இது ஏன் ரைட்டருக்கு நல்ல சைனாக தெரியுதுன்னா, நோர்பு ப்ராஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே அப்படியே அங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டே இந்த மவுண்டனை சுற்றி வர்ற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ரைட்டர் இப்படி சொல்கிறத கேட்ட நோர்பு, "Not possible," he cried, collapsing across the table in hysterical laughter. பயங்கரமாக சிரிக்கிறாரு. அது பாசிபிளே இல்லை, அங்க பிரதட்சணம் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சிரிக்கிறாரு. கொலாப்சிங் அப்படின்னா டேபிளில் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. It wasn't his style and anyway his tummy was too big. அதுக்கு ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே போகிறதுலாம் அவனோட ஸ்டைல் கிடையாது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனோட டம்மி ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. அவனால் எப்படி இப்படி ரோல் பண்ண முடியும்? அங்கே பிரதட்சணம் பண்ணும் போது அவ்வளோ பெரிய வயிறு இடிக்கும். இதோட இந்த லெசன் முடியுது. For such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.